ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து பார்க்க போகிற ரீடிங் என்ன அப்படின்னா, இந்த மாதத்துக்குரிய கேரியர் ரீடிங் பார்க்க போகிறோம். ஸோ 2 பாயல் வச்சுருக்கேன். பாயல் 1 வந்து நம்பர் 4, பாயல் 2 வந்து 9. ஸோ உங்களுக்கு வந்து இன்ட்யூட்டிவாக அது தோணுதோ அதுதான் உங்களுடைய பர்ஃபெக்ட் ரீடிங்காக இருக்கும். சூஸ் பண்ணுங்கள் உங்களுக்குரிய பாயல் எது. ஓகே, பாயல் 1 நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்கன்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். நம்பர் 4. ஸோ இந்த மாதத்துக்குரிய உங்களுடைய ஜாப் ஒர்க்கிங் சைட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். யூனிவர்ஸ் என்ன மெசேஜஸ் கைடன்ஸ் வந்து கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, Page of Cups, 10 of Pentacles, Knight of Pentacles. ஓகே, உங்களுடைய இந்த 3 கார்டு பார்க்கும்போது எப்படி இருக்குது அப்படின்னா, இது ஒரு விஷயம் நீங்கள் இருக்கிற ஃபீல்டில் நீங்கள் பண்ணுற ஒர்க்கிங்கில் ஒரு பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி தெரியுது. ஒரு லாங் டேர்ம், ஒரு லாங் பீரியட், இல்லை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், அதுக்குரிய ஒரு எஃபர்ட் அப்படின்றது கொடுத்துட்ருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் வந்து நிறைய ட்ரை பண்ணுறீங்க. சிலர் கூட ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு ட்ராவலிங்கில் இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ரிசர்ச் அப்படின்றது மாதிரி தெரியுது, இன்ஃபர்மேஷன் கேதரிங். ஸோ சம்திங் நீங்கள் பண்ணுற ஒர்க்கிங்கில் புதுமையான முயற்சிகள், அதுக்குரிய ஒரு ப்ரிப்பரேஷன்ஸ், அனலைசிஸ் எல்லாமே போயிட்டுருக்கு. எதுக்காக அப்படின்னா உங்களுடைய 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அதாவது வந்து உங்களுடைய எக்கனாமிக்கலி நீங்கள் ஒரு பெரிய லெவல், அதாவது சின்ன ஆசை அப்படின்றது இங்கே இல்லை, பெரிய ஆசை, பெரிய விஷயம். உங்களுடைய எய்ம் உங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து ஒரு டிசைர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து இன்னொரு விஷயமும் எனக்கு என்ன தோணுதுன்னா, உங்களுடைய ஒரு ஃபேமிலி வந்து சப்போர்ட்டிவாக இருக்காங்க. பட் சிலர் ஒரு சுற்றி இருக்கிறவங்க அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு அகென்ஸ்டாக கூட இருக்கலாம், இல்லை வந்து ஒரு ஜெலஸ் ஃபீல் கூட இருக்கலாம். உங்களுக்கு ஏன் இந்த தேவையில்லாத ஒரு விஷயம் ஏன் பண்ணிகிட்ருக்காங்க இவங்க அப்படின்ற மாதிரி ஒரு சுற்றி இருக்கிறவங்க, நெய்பர்ஸ், இல்லை வந்து ரிலேட்டிவ்ஸ் அப்படின்றது வந்து கொஞ்சம் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்ற மாதிரி கூட இங்கே எடுத்துக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வந்து ஒரு காதுபட கேட்குறது, இல்லை அவங்களுடைய ஒரு பார்வைகள் மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறது, இல்லை பேசுகிறது, அதெல்லாம் வந்து இருக்குது. பட் உங்கள்கிட்ட டைரெக்டாக வந்து பேசுகிறது இல்லை, பட் நீங்கள் கேள்விப்படுறீங்க, இல்லை நீங்கள் அந்த ஃபீல் வந்து உணர்றீங்க அப்படின்ற மாதிரியும் தெரியுது. இதெல்லாம் வந்து நீங்கள் கேர் பண்ணுறதில்ல. அதே சமயம் இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணுறதில்ல. உங்களுடைய இலக்கு எங்கே, உங்களுடைய எய்ம் எப்படி வந்து நீங்கள் நிறைவேற்றணும், எப்படி நீங்கள் உங்கள் ஃபேமிலியில் வந்து ஒரு க்ரோத்துக்கு, உங்களுடைய எக்கனாமிக்கில் வந்து ஒரு ஃபர்தராக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும், ஒரு பேங்க் பேலன்ஸாக இருக்கலாம், இல்லை நீங்கள் கொடுக்குற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை உங்களுடைய சேவிங்ஸாக இருக்கலாம், உங்களோட டெபாசிட்ஸாக இருக்கலாம். ஸோ சம்திங் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு லெவல் ஒரு எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறீங்க. அதுக்குரிய முயற்சிகள் வந்து எடுத்துகிட்ருக்கீங்க. அது வந்து ஒரு தீவிரமாக அப்படின்னு சொல்லலாம், நார்மல் கிடையாது, தீவிரமாக எடுத்துகிட்ருக்கீங்க. அதுக்குரிய ஒரு எஃபர்ட்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, சிலர் வந்து இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஊர் விட்டு கூட போய் ஒர்க் பண்ணுறவங்க, இல்லை நேட்டிவ் பிளேஸ் தாண்டி வேறு இடத்துல, இல்லைன்னா வந்து ஒரு ஃபேமிலியை விட்டுட்டு ஒர்க் பண்ணுறவங்க, வேறு இடத்துல போய் ஒர்க் பண்ணுறவங்க, ஒரு செப்பரேஷனில் இது வந்து இந்த பாயிண்ட் சூட் ஆகிறவங்க மட்டும் எடுத்துக்கோங்க. சிலருக்கு இந்த பாயிண்ட் சூட் ஆகும். ஸோ உங்களுடைய பொருளாதார உயர்வுக்காக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுடைய ஃபேமிலி க்ரோத்துக்காக உங்களுடைய ஒரு எய்ம் தெரியுது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கார்டு வருது அப்படின்றத பார்க்கலாம்.
ஸோ சில விஷயம் வந்து யோசிக்கிறது இல்லை அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ என்ன வேணாலும் ஒரு ஸ்ட்ரகிளாக இருக்கட்டும், அங்கே வந்து ஒரு பாசிட்டிவ் வே உங்களால் வந்து கொண்டு வர முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு ஹோப் இருக்குது. உங்கள் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குங்க. அதை நான் சொல்லுவேன். உங்கள் மேலே ஒரு அதிகப்படியான நம்பிக்கை வச்சுருக்கீங்க, ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இங்கே யாரோட இன்ஃப்ளூயன்ஸும் நீங்கள் கேட்குறதில்ல. உங்களோட மனசில், உங்களுடைய மைண்டில் என்ன தோணுதோ அதான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அதில் வந்து சக்ஸஸ் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. இது வந்து நீங்கள் அதிர்ஷ்டத்தை நம்பி கிடையாது, உங்களுடைய உழைப்பை நம்பி நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுடைய ஹானஸ்டி நம்பி இருக்கிறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம், உங்களுடைய நாலேஜ் வச்சு பண்ணுற விஷயமாக கூட இருக்கலாம். சிலருக்கு இங்கே ஒரு மீடியா ஃபீல்டு, ஒரு எது வேணாலும் இருக்கலாம். சோஷியல் மீடியா இருக்கலாம், இல்லை நெட்வொர்க்கிங், இல்லை ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட், அந்த மாதிரியும் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ உங்களுடைய சுய முடிவு தான் இங்கே வந்து ஒரு அப்ளிகபிள் ஆகுது. ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ ஒரு தைரியமாக ஒரு ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, அதுக்குரிய ஒரு வாவ். ஓகே, வேறு என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். உங்களுக்கு வந்து சொந்தங்களை விட, இல்லை உங்களை பற்றி புரிஞ்சவங்களை விட உங்களுக்கு தெரியாதவங்க மூலியமாக, பப்ளிக் அவங்க மூலியமாக உங்களுக்கு வந்து ஹெல்ப் இருக்குது, சப்போர்ட்ஸ் இருக்குது, லவ் இருக்குது. அந்த மாதிரி தான் உங்களுடைய நீங்கள் பண்ணுற ஒர்க்கிங்கில் இருக்குது. ஸோ நீங்கள் அவங்கள மட்டும் ஒரு யோசனை பண்ணி, உங்களுடைய ஒரு திறமையை மட்டும் வச்சு தான் உங்களுடைய ஒரு ஐடியாஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியாக பண்ணிகிட்ருக்கீங்க, இம்ப்ளிமெண்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. சிலருக்கு வந்து ஒரு நியூ ப்ராஜெக்ட்ஸ், ரீசெண்டாக ஒரு பேப்பர் சைன் அப்படின்ற ப்ராஜெக்ட் இது பண்ணுறது, ஸ்டார்ட் பண்ண போகிறது, அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ரிலேட்டட் எனி ஃபீல்டு. ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு பேச்சுவார்த்தை எல்லாம் போயிட்டுருக்கலாம். பிஸ்னஸ் கூட இருக்கலாங்க. பேஜ் ஆஃப் பென்டக்கிள்ஸ், 9 ஆஃப் வாண்ட்ஸ், 6 ஆஃப் வாண்ட்ஸ். ஸோ இதெல்லாம் என்ன காமிக்குது அப்படின்னா, மேபி சிலருக்கு உங்களுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்ன பாயிண்ட் தான் என்ன அப்படின்னா, உங்களுக்கு திறமைகள் இருக்குது, ஆனால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கம்மி அப்படின்ற மாதிரி தெரியுது. அதாவது வந்து இப்போதைக்கு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு திறமைகள் இருந்தாலும் அங்கே அங்கீகாரம், அப்ரிஷியேஷன் அப்படின்றது வந்து நீங்கள் வெயிட்டிங்கில் இருக்கீங்க. எப்போ அந்த சக்ஸஸ் கிடைக்கும், எப்போ அந்த ஒரு சன்மானங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி வெயிட்டிங்கில் இருக்கீங்க. ஸோ நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்னென்னா, டோன்ட் வரி, உங்களுக்கு 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது இருக்குது. உங்களை நம்புங்க, ட்ரஸ்ட் யூனிவர்ஸ், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீங்கள் உங்களுடைய இவ்வளோ நாள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கிற விஷயம் வந்து ஒரு கண்டிப்பாக அதுக்குரிய ஒரு ரிசல்ட் அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது வீண் போகாது. ஸோ அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ, இப்போதைக்கு ஒரு குறைஞ்ச ஒரு சம்பளமாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் வந்து ஒரு மீடியமாக இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் ஒரு டிலே கூட இருக்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ண பர்சன்ட்ட இருந்து ஏதோ ஒரு புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, ஒரு கால் பண்ண மாட்டேங்கிறாங்களே, அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு அந்த சிச்சுவேஷன் இருக்கலாம். ஆனால் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிற அட்வைஸ் என்ன அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ, என்ன அதுக்குரிய முயற்சிகள் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்களோ, இதுக்காக உங்களுடைய ஒரு லைஃப் க்ரோத்துக்கு நீங்கள் உங்களுடைய ஒர்க்கிங்கில், ஸோ அதை வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள். அதுக்கு மேலேயும் நீங்கள் என்ன பண்ண முடியுமோ நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வெற்றி அப்படின்றது உங்களுக்கு இருக்குது. 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது உங்கள் லைஃப்பில் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து ஏற்ற இறக்கங்கள் இருக்கலாம், பட் இன் ஃப்யூச்சர் 6 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது வந்து கையில் கிடைக்கும் கண்டிப்பாக. ஸோ எது நினச்சும் வருத்தப்படாதீங்க. எப்படி உங்களுடைய ஐடியாஸ் வந்து கொண்டு வர்றது, எப்படி நீங்கள் வந்து நெக்ஸ்ட் லெவல் உங்களுடைய விஷன், உங்களுடைய ஒரு லைஃப்பில் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகிறது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கணும். எஸ், கண்டிப்பாக இருக்குது. ஸோ நோ டவுட். ஸோ எப்படி வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் மேபி இருக்கலாம். நீங்கள் பேஜ் ஆஃப் வாண்ட்ஸ் அண்ட் 9 ஆஃப் வாண்ட்ஸ் அப்படின்றது எப்படி இருக்குது அப்படின்னா,
நீங்கள் ஆரம்பத்தில் ஒரு பெரிய ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, நல்ல ஒரு நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உங்களுடைய ஃபுல் எஃபர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் உங்களுடைய ஐடியாஸ் எல்லாம் நீங்கள் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணியிருப்பீங்க. ஆனால் அங்கே ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு அகைன்ஸ்ட் இல்லை ஒருத்தவங்களுடைய ஒரு தடை அந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு நடந்திருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து ஒரு வித்ட்ராப் இல்லை வந்து ஒரு குவிட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இது வேணாம், ஸோ கொஞ்ச நாள் நம்ம நார்மலாக இருக்கலாம், இல்லை எதுவுமே பண்ண வேணாம், ஸோ இது வந்து சக்ஸஸ் ஆகாது போல், ஒரு அப்ரிஷியேஷன் இல்லை, அந்த மாதிரிலாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு வந்து என்ன நான் சொல்கிறேன்னா கண்டிப்பாக அதில் வந்து சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ தைரியமாக பண்ணுங்கள், எந்த ஃபீல்டாக இருக்கலாம் நீங்கள். பட் அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ் தான் கிடைக்கும். நீங்கள் கொடுத்த விஷயம் உங்களுக்கு வந்து அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களுடைய எஃபர்ட் உங்களுடைய உழைப்பு அதுக்குரிய ஒரு ரிட்டர்ன் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ பயப்படாதீங்க, பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஓகே, பைல் 2 9 நம்பர் 9 சூஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்குரிய ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஒர்க்கிங் சைடில் வந்து என்ன மெசேஜஸ் என்ன கைடன்ஸ் வந்து உங்களுக்கு யூனிவர்ஸ் கொடுக்க போகிறாங்கன்றதை பார்த்துடலாம். கொஞ்சம் எனர்ஜி ஃபாஸ்ட் தெரியுது. என்ன ஒரு ப்ரெடிக்ஷன் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸோ பார்க்கலாம். 3 of Swords டவர், 2 கார்டாக வருது, டபுள் கார்டு. ஓகே, ஸோ எப்படி இருக்குது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நினச்ச விஷயம் வந்து ஒரு டீப் டவுனாக அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம், இன்வெஸ்ட் பண்ணியிருக்கலாம், இல்லை அதுக்கு வந்து ஒரு உழைச்சிருக்கலாம். பட் அதுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு அப்ரிஷியேஷன் இல்லாமல் போயிருக்கும், இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண மணி கொடுத்துருக்காமல் இருப்பாங்க, இல்லை எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு போஸ்டிங் அந்த மாதிரியெல்லாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்குது. இல்லை உங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படுற மாதிரி அங்கே நடந்திருக்கலாம். உங்களுடைய ஒர்க்கிங் ஃபீல்டில் ஆசைப்பட்ட விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு தள்ளி போன மாதிரி ஒரு ஃபீல் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கலாம். எவ்வளோ நினச்சிங்க, எப்படி நினச்சிங்க, எவ்வளோ ஆசைப்பட்டீங்க அந்த விஷயத்துக்கு, பட் அந்த மாதிரி பண்ணிட்டாங்களே, எப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணலையே, இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு வந்து அந்த ஒரு நம்பிக்கை கொடுத்த விஷயம் வந்து திடீர்னு வந்து இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஆகும் அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலை. ஸோ ஒரு மன வருத்தம் தெரியுது, ஒரு ஹோல்டு அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு கஷ்டம் வந்து மனசில் வச்சுருக்கீங்க. ஒரு வெளியும் சொல்ல முடியலை சில விஷயங்கள், மனக்காயம் அப்படின்ற மாதிரி இங்கே இருக்குது. சிலருடைய சதியாக இருக்கலாம், சிலருடைய எப்படி சொல்கிறது அப்படின்னா வேணும்னே உங்களை வந்து ஒரு பழி தீர்க்கிறது அப்படின்னு மாதிரி இருக்குது, ஒரு ரிவெஞ்ச் எடுத்துருக்கிறது, அந்த மாதிரிலாம் தெரியுது இங்கே கார்ட்ஸ். சேம் ரிட்டன் அதே தான் வருது, ரிப்பீட்டடாக வருது. பேர்ட், 9 ஆஃப் பென்டக்கிள்ஸ், 8 ஆஃப் கப்ஸ். சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, ஸோ இப்போ வந்து உங்களை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எம்பரர் அப்படின்றது லாஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்றது வந்து இங்கே வந்து உங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் 9 சூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்களுக்கு வந்திருக்கிறதும் எம்பரர். அதாவது இங்கே எப்படி இருக்குது அப்படின்னா சிலருக்கு வந்து ஈகோ கிளாஷ் இருக்குது. ஒரு 2 பேருக்கும் நடந்த ஒரு ஆர்கியூமெண்ட்ஸ் அப்படின்னா இதில் ஒரு 3வது ஆளாக கூட ஒருத்தவங்க இருக்கலாம். இன்ட்ரப்ஷன் அப்படின்றது உங்களுடைய ஃபீல்டில் வந்து கொடுத்துருக்கலாம். ஸோ இது வந்து சிலருக்கு வந்து ஒரு உமன் அப்படின்றது வந்து சம்மந்தப்படுறாங்க, இல்லை அவங்களால ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து நல்லது கிடைக்கும்னு நினச்ச விஷயம் வந்து தட்டி போயிருக்கும். ஸோ உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல விஷயங்கள் கிடைக்காம போயிருக்கு, அதனால் நீங்கள் வருத்தப்பட்டுட்ருக்கீங்க.
ஸோ அதை நினச்சி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்க. இதெல்லாம் உங்களுடைய ஒரு பாஸ்ட் அண்ட் ப்ரெசன்ட் எனர்ஜி. பட் நான் சொல்லணும்னு நினைக்கிற விஷயம் வந்து உங்களுடைய ஒரு தன்னம்பிக்கையை வந்து விடாதீங்க. இங்கே வந்து ஒரு கஷ்டம் இருக்குது, இல்லை உங்களால் வந்து ஒரு மேனேஜ் பண்ண முடியல, இல்லை உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு இந்த மாதிரியே போயிட்டுருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்றது கார்ட்ஸில் கேட்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, சிலருக்கு வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நிறையா ஹெவியாக தெரியுது. இஎம்ஐ, லோன், இல்லை வந்து ஒரு வீடு சம்மந்தப்பட்ட விஷயம், லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஒரு விஷயத்துக்கு வந்து ஒரு முதலீடு பண்ண விஷயத்துக்கு வந்து ஒரு லாபம் கிடைக்காம இருக்கிறது, ஒரு டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ், இல்லை வந்து ஒரு ப்ரொமோட்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இல்லை வந்து ஒரு சர்வீஸ் மாதிரி கூட இருக்கலாம். அவங்க ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க, பட் அதில் வந்து ஏதோ ஒரு ஸ்டக் எனர்ஜி, ஒரு நினச்ச விஷயம் நடக்கலை, நினச்ச விஷயம் தடையாக இருக்குது. அங்கே வந்து ஒரு லேடி அப்படின்றது வந்து இங்கே இருக்காங்க, சம்மந்தப்படுறாங்க, அவங்களால ஏதோ ஒரு விஷயம் தட்டி போயிருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எப்போ இந்த சிச்சுவேஷன்லேருந்து ரிலீஃப் ஆவீங்க அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் யோசிக்கிறீங்க. ஓகே, சிலருக்கு வந்து செவ்வாய் திசை புத்தி, சிலருக்கு வந்து சனி திசை சனி புத்தி, சிலருக்கு வந்து ராகு திசை போயிட்டுருக்கலாம் உங்களுக்கு. ஸோ முருகன் டெம்பிள் போயிட்டு வாங்க, ஸோ கண்டினியூஸாக போயிட்டு வாங்க. உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் இருக்குது, முடிஞ்சு நீங்கள் பர்சனல் ரீடிங் கூட நீங்கள் கேட்கலாம். இது வந்து ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ஓகே, இங்கே வந்து எப்படி இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு எந்த பாதை சூஸ் பண்ணணும்னு தெரியல, எங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த பெனிஃபிட், உங்களுக்கு வந்து அந்த சப்போர்ட்டிவாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது தெரியல, எங்கே ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் தேடி போகிற ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு டவுட் அப்படின்றது இருக்குது. சிலருக்கு வந்து படிப்பில் இருக்கலாம், சிலருக்கு வந்து ஒரு ஒர்க்கிங்கில் என்ன சூஸ் பண்ணுறது அப்படின்றது மாதிரி இருக்கலாம், இல்லை சிலருக்கு வந்து ஒரு 2 ஜாப் இருக்கலாம். 2 ஜாபில் எது வந்து ஒரு கரெக்ட் போனால் உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவராக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்லை நீங்கள் எங்கே போனாலும், நீங்கள் எப்படி ஒரு சுச்சுவேஷனில் எந்த ஜாபில் நீங்கள் வந்து இது பண்ணாலும் இங்கே சில பிரச்சனைகள் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து ஒரு மறைமுகமாகவும் இல்லை டைரக்டாகவும் உங்களுக்கு வந்து போயிட்டுருக்கு. சிலருக்கு வந்து ஒரு சரௌண்ட்ஸ் கூட பீஸ்ஃபுல்லாக இல்லாமல் இருக்கலாம், எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு சேலரி, எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு போஸ்டிங். ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங்காக வந்திருக்கு. ஸோ நான் இப்போ என்ன கேட்க போகிறேன்னா, ஒரு அட்வைஸ் பார்க்கலாம், என்ன உங்களுக்கு வந்து அட்வைஸ் வருது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து சொல்ல நினைக்கிற விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்த விஷயத்துக்கு போராடுறீங்களோ அதுக்கு இன்னும் டீப் டவுனாக நீங்கள் வந்து கற்றுக்கணும், படிக்கணும், அதுக்குரிய ஒரு முயற்சிகள் நீங்கள் எடுக்கணும். நீங்கள் நினைக்கிற விஷயத்துக்கு அப்போ தான் ஒரு க்ரியேட்டிவிட்டி, நீங்கள் நினைக்கிற ஒரு கோல் உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஸோ ஒரு மேலாப்பில் ஒரு விஷயம், ஒரு ஃபீல்டு பற்றி ஒரு நாலேஜ் வச்சுட்டு, இல்லை வந்து அதை பற்றி ஒரு புரிதல் அப்படின்றது கூட இங்கே வருதுங்க, சாரி, பட் ஆனால் அங்கே வருது. ஒரு விஷயம் இன்னும் டீப் டவுனாக நீங்கள் கற்றுக்கும் போது தான் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு படிக்கிற விஷயம் ஒர்க்கிங்கில் நீங்கள் இன்னும் வந்து தெரிஞ்சுக்கும் போது தான் ஒரு ஸ்டெபிலிட்டி நீங்கள் கொண்டு வர முடியும். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு ஃபோக்கஸ் பண்ண முடியும். ஒரு லைஃப்பில் வந்து ஒரு பேஸ்மெண்ட் கொண்டு வர முடியும், ஃபவுண்டேஷன் கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ அதை இங்கே சொல்கிறாங்க அட்வைஸ் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு நீங்கள் காம் ஆகிக்கோங்க, ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட்டு என்ன படிக்கணும், என்ன வந்து கற்றுக்கணும், எப்படி வந்து இதற்குரிய முயற்சிகள் ஒரு ஹார்ட் ஒரு கஷ்டப்பட்டு பண்ணுறதை விட ஸ்மார்ட்டாக எப்படி நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு ஸ்டெப் எடுக்கணும், அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஸோ கிளவராக எப்படி நீங்கள் பண்ணணும் அதுதான் நீங்கள் யோசிக்கணும். ஏன்னா காம்படிஷன் அப்படின்றது அதிகம். ஓகே, ஸோ அதுக்கு ஈக்குவலாக நீங்கள் வந்து உங்களுடைய ஒரு லெவலை வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், உங்களுடைய குவாலிஃபிகேஷன் வந்து இம்ப்ரூவ் பண்ணணும், அதை நான் சொல்லுவேன். எஸ், ஸோ உங்களுக்கு வந்து குயின் ஆஃப் கப்ஸ் வரும்போது சில விஷயங்கள் இப்போதைக்கு இப்போ நடக்கிற விஷயங்கள் வந்து ஒரு சகிச்சுக்கிட்டும் ஒரு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறதும் உங்களுக்கு வந்து இப்போ அவசியமான ஒரு விஷயமான தெரியுது. எப்படி உங்களுக்கு இந்த மாதிரி கார்ட்ஸ் வந்திருக்கு தெரியல, பட் சிச்சுவேஷன் இப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களை மீறி நடக்குது.
ஸோ அதனால் எப்படி இருக்கணுமோ இருந்து உங்களுக்கு எப்படி நீங்கள் வந்து அதுக்குரிய ஒரு ரைஸ் நீங்கள் கொண்டு வரணுமோ கொண்டு வாங்க. ஸோ இதுதான் உங்களுடைய ரீடிங். ஓகே, ஸோ தேங்க்யூ. ரீடிங் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.